வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான மைக்ரோ ஸ்டோரி டெல்லிங், அதாவது குட்டி கதை சொல்லும் கலைய பத்தி தான் டீப்பா அலச போறோம். வெறும் 90 செகண்ட்ஸ் ஓடக்கூடிய ஒரு காதல் திரைக்கதையை எடுத்து அதுல வர உருவகங்கள், அப்புறம் அதோட டெக்னிக்கல் பேசிங், இதெல்லாம் எப்படி ஆழமான உணர்ச்சிகளை நம்ம கிட்ட கடத்துதுன்னு பார்க்க போறோம். நிஜமாவே இது ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ். வார்த்தைகளே இல்லாத ஒரு கவிதையை நீங்க எப்படி வாசிப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்கிரிப்டோட மைய கேள்வியே இதுதாங்க. ஒரு அழகான காதல் கதையோட தேடல இந்த ஒரு கேள்வி ரொம்ப பர்ஃபெக்ட்டா நமக்கு புரிய வைக்குது. சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். உருவகம், வாசகனும் கவிதையும். இந்த கதையில எமோஷனலா நம்மள கனெக்ட் பண்ண ரைட்டர் ஒரு சூப்பரான முரண்பாட்டை கிரியேட் பண்ணிருக்காரு. ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான கவிதைகளை அசால்ட்டா வாசிச்சு தள்ளுற ஒரு புத்தக காதலன், ஆனா இன்னொரு பக்கம் உயிருள்ள ஒரு கவிதையா அவனுக்கு முன்னாடி நிக்கிற அந்த பெண். காகிதத்துல இருக்கிற வார்த்தைகளை கரைச்சு குடிச்ச ஒருத்தன் நிஜத்துல ஒரு பொண்ணை பார்க்கும்போது எப்படி டோட்டலா ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான்னு பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இங்க தான் ஒரு அழகான உருவகத்தை, அதாவது மெட்டஃபரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வாசிக்க முடியாத கவிதைங்கிறது வேற எதுவும் இல்ல, ஒரு முத்தம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவனுக்கு அந்த கவிதையை வாசிக்க தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. அந்த உணர்வை எதிர்கொள்ளவும் அதை முழுசா ஃபீல் பண்ணவும் அவனுக்கு கொஞ்சம் தைரியம் பத்தல. அதான் உண்மை. அடுத்ததா பகுதி 2, அமைதியான உச்சக்கட்டம், பதற்றத்தை உருவாக்குதல். இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த அலசல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த ஒரு டைலாக்கும் இல்லாம சும்மா விஷுவல்ஸ் மூலமாவே எப்படி ஒரு சினிமேட்டிக் டென்ஷனை பில்ட் பண்றாங்கன்னு கவனிங்க. அந்த பொண்ணு போன்ல சிரிச்சுக்கிட்டே அவனை கிராஸ் பண்ணி போறா. அப்போ அந்த பையனுக்குள்ள நடக்கிற பிசிக்கல் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ், முதல்ல அவளோட சிரிப்பு, அப்புறம் அவளோட பார்வை, கடைசி அவனோட இதயம் ஒரு செகண்ட் அப்படியே நின்னு துடிக்குது. இதெல்லாம் எந்த வார்த்தையும் இல்லாமலே நமக்குள்ள பக் பக்குன்னு ஒரு ஃபீலை கடத்துது பாத்தீங்களா? அதுதான் மேஜிக். அவன் கையில வச்சிருக்கிற அந்த புத்தகத்தை சட்டுன்னு மூடுவான் பாருங்க. அது சும்மா ஒரு ஆக்ஷன் கிடையாதுங்க. அவனோட எமோஷனல் லாக்டவுனை, அதாவது மனசுக்குள்ள ஏற்பட்ட அந்த முடக்கத்தை அது ரொம்ப அழகா ரெப்ரசன்ட் பண்ணுது. வார்த்தைகளோட உலகத்தை மூடிட்டான். ஆனா நிஜ காதலுக்கு முன்னாடி அவனால மனசை திறக்க முடியல. இதுதான் அந்த சைலண்ட் டென்ஷனோட பீக். இப்போ பகுதி 3, மௌனம் கலைகிறது உச்சகட்டம். அந்த சைலன்ஸ் எப்படி பிரேக் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த பொண்ணு திரும்பி அவன்கிட்ட வரும்போது டைனமிக்ஸ் டோட்டலா மாறிடுதுங்க. போன்ல பேசிட்டே கவனச்சிதறலோட வந்தவன் இப்போ முழு ஃபோக்கஸோட கண்ணுல ஒரு சின்ன வெக்கத்தோட அவனை பார்க்கறா. அந்த ஒரு சின்ன ஷிஃப்ட், அதுதான் நம்ம ஹீரோவுக்கு தேவையான ஒரு பெரிய ஓப்பனிங்க கொடுக்குது. வாசிக்க உதவி செய்வாயா என் பப்ளி மாஸ்? இந்த ஒத்த டைலாக் தாங்க மொத்த கதையோட ஆணிவேர். இது கேட்கறதுக்கு ரொம்ப பிளேஃபுல்லா இருந்தாலும் அவனோட பலவீனத்தை எவ்வளோ அழகா வெளிப்படுத்துது பாருங்க. தன்னை வாசிக்க ஹெல்ப் பண்ணுவியான்னு அவன் கேட்கறது இந்த மொத்த சீனுக்கும் ஒரு செம்ம எமோஷனலான பீக்கு கொடுக்குது. இதை நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லல. அவ அவனை நோக்கி ஓரடி முன்னாடி வர்றா, அவ்வளோதான். அந்த பிசிக்கல் க்ளோஸ்னஸ் அவன் வாசிக்க திணறின அந்த கவிதைய அவனுக்கு முழுசா வாசிச்சு காட்டிடுது. சில நேரங்கள்ல வார்த்தைகளை விட இப்படிப்பட்ட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் தான் பெரிய விஷயத்த பேசிடும் இல்லையா? சரி, இப்போ 4வது பகுதிக்கு வருவோம். தொழில்நுட்ப வடிவமைப்பு, சினிமாத்தனமான வேகம். இது வெறும் எமோஷனல் மேஜிக் மட்டும் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரிக்டான டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒரு 110 செகண்ட்ஸ் வீடியோ எப்படி நம்மள இவ்ளோ இம்பாக்ட் பண்ணுது? அதுக்கு காரணம் இந்த டைம்லைன் தான். இன்ட்ரோவுக்கு 20 செகண்ட், பில்டப்புக்கு 40 செகண்ட், எமோஷனல் பீக்குக்கு 30 செகண்ட், கன்க்ளூஷனுக்கு 20 செகண்ட்னு ரொம்ப ரொம்ப துல்லியமா பிரிச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க. தட் இஸ் த சீக்ரெட். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான 5வது பகுதி, ஒலியின் பங்கு, உணர்வுகளை நிலைநிறுத்துதல். டைமிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் அந்த சீனை பில்ட் பண்ணும்போது சாஃப்டான கிட்டார், ரொமான்டிக்கான புல்லாங்குழல்னு ஒரு மெலடியான மியூசிக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த கிளைமேக்ஸ் வரும்போது நோட்டீஸ் பண்ணீங்களா, அந்த மியூசிக் அப்படியே கட் ஆகி வெறும் ஹார்ட் பீட் அண்ட் சைலன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது நம்மள அப்படியே மூச்சு முட்ட வைக்க ஒரு கிளைமேக்ஸை கொடுக்குது. ஏன் இந்த கிளைமேக்ஸ் ஆடியோ இவ்ளோ சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு கேக்குறீங்களா? அந்த மியூசிக்கை சட்டுன்னு நிறுத்தும்போது அங்க வர்ற மௌனம் ஒரு டீப்பான இன்டிமெசியை உருவாக்குது. நம்ம ஹீரோவோட இதயம் எப்படி நின்னு துடிக்குதோ அதே ஃபீலை நமக்கும் கடத்துது. அது மட்டும் இல்லாம நம்ம மொத்த ஃபோக்கஸையும் அந்த கேரக்டர்ஸோட முகத்துல வர்ற சின்ன சின்ன மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் மேல குவிய வைக்குது. ஃபைனலா இந்த மாஸ்டர் பீஸ் நமக்கு விட்டுட்டு போற ஒரு ஆழமான உண்மை என்னன்னா, சில கவிதைகள் வாசிக்கப்படுவதில்லை, உணரப்படுகின்றன. ஆமாங்க, சில கவிதைகளை வார்த்தைகளால வாசிக்க முடியாது, மனசால மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். உங்க லைஃப்லயும் இப்படி வார்த்தைகளே இல்லாத ஆனா ஆழமா ஃபீல் பண்ண ஒரு கவிதையை நீங்க கிராஸ் பண்ணிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.